பரலோகத்துக்கு போகணும். அதுக்குண்டான வழிகள் என்ன, பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான காரியம் என்ன அப்படி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பூமியில் இல்லாத காரியத்தை, இந்த பூமியில் பார்க்காத காரியத்தை நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோன்னு சொல்லுங்க. இந்த பூமியில் இல்லாத காரியத்தை பரலோகத்தை பார்க்க போகிறோம். இப்போ நீங்களாம் ஒரு தங்க நகையை பார்க்குறதுக்கும், ஒரு வைடூரியத்தை பார்க்கறதுக்கும், ஒரு டோபாஸை பார்க்குறதுக்கும், இந்த நிலம் பார்க்குறதுக்கும் முடியல. நம்ம பார்க்க முடியல. நம்ம என்ன செய்யலை? ஒரு தங்கத்தை கூட முழுசாக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு 10 பவுன் தங்கத்தை கூட முழுசாக பார்க்க முடியல. இந்திரநீலனுங்கிற ஒரு நகருக்கு, படிகபட்சன்னு ஒன்று இருக்குது, டோபாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்படி ஏகப்பட்ட அந்த வைடூரியம் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் இந்த பூமியில் நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் நீங்களும் நானும் அதை எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் 21:16-21. இந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதில் அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அஸ்திபாரத்தை கவனிங்க. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. பார்த்தீங்களா? இது பூரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? நான் பார்க்கலப்பா, நான் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தங்கத்தை பார்த்துருக்கேன், அம்மா மாதிரி காதில் போட்டிருக்க தங்கத்தை பார்த்துருக்கேன். மிஞ்சி போனால் வைடூரியம்னு சொல்கிறாங்க. அதான் நான் யாரோ இதான் வைடூரியம், இது வைரக்கல்லுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இந்திரநீலாம் படிக்கப்பச்ச சூநீரம், அது நீரம், அந்த என்னமோ இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். கைத்தட்டி அப்பாக்கு நடிச்சு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தப்பி தவறி நரக வாடையே நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஏசப்பா நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற உங்களை என்னைய. அதனால தான் அவர் முன்குறிச்சிருக்கிறார். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்டை கேட்கும்போது நீ கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உன்னை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அதனால் இதெல்லாம் கேட்கும்போது, படிக்கும்போது நம்மளுக்கு அந்த பரலோக வாஞ்சி என்ன செய்யணும், வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன். ஒன்றுமில்லை, இங்கே செத்த அங்கே போயிடுவோம், அவ்வளோதான். அங்கே ஒரு இலைப்பாறுற ஒரு இடம் இருக்குது, போயிடுவோம். நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், அங்கே போவோம். நம்மளுக்கு அந்த இடத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21-27. அங்கே இப்போ வாஸ்து பார்த்தீங்களா, இது பூரா அங்கே இருக்கும். அங்கே செவரெல்லாம் பூரா தங்கத்தில் தான் இருக்கும், ரோடு தங்கத்தில் தான் இருக்கும். இது அந்த அதிகாரத்தில் கீழே படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீதி சுத்த பொண்ணாக இருக்குது, ரோடு தங்கமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த தங்க போட்ட ரோட்டில் தான் நீங்கள் குண்டுக்குழியில் இங்கே நடக்கிறீங்க, பூமியில் தார் போட்ட ரோட்டில் நடக்கிறீங்க. பரலோகத்தில் தார் ரோடு கிடையாது, சல்லி கிடையாது, அங்கே வெறும் தங்கம் தான். அந்த தங்கத்தை மேலே கால் வச்சு தான் நீங்கள் என்ன நடக்க போகிறோம். அது வீதி சுத்த பொண்ணாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் அதோடைய வீதி சுத்த பொண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு, கலப்படமில்லாத தங்கம். அந்த தங்கத்தில் உங்கள் காலும் என் காலும் படப்போகுது. அந்த தங்கத்து மேலே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நடக்க போகிறோம். அல்லேலூயா. 2 கிராம் 3 கிராம் தோட போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க. ஆனால் அது எதுக்கு? கர்த்தர் உங்கள் தங்கத்தை காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு உங்களை என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்தல் 21-27 வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, பரலோகத்துல தீட்டு உள்ளவங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் என் பேர் என்ன செய்யணும், இருக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கணும். இப்போ பரலோகத்தில் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு இந்த பூமியில் எப்படி வாழணும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த பூமி வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை, கோடான கோடி ஆண்டு காலமாக தேவ தூதர்கள் போல பரலோகத்தில் நீங்களாம் இருக்க போகிறோம்.
இதில் என்னதான் நீ வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வச்சாலும் பணம் சம்பாதிச்சாலும் இதுக்கு முடிவு இருக்குது, மரணம் இருக்கிறது. ஆனால் இந்த பூமி வாழ்க்கை எதுக்கு கர்த்தர் உங்களை என்ன தெரிஞ்சிருக்கிறார்னா, நீ எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், நீ பரலோகத்தின் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பரலோகத்தில் போய் சேருவதற்கு இந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், யாரை பார்க்கணும், எங்கே போகணும், எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதன்படி நீங்கள் நடந்தால் கண்டிப்பாக மரணம் எந்த நேரத்தில் நடக்கணும் தெரியாது ஒரு மனுஷனுக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஓடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, இது எல்லாம் நல்லது, தப்பு இல்லை. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் பரலோகத்தை குறித்து ஒரு நினைப்பு உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்குன்னு அன்பார்ந்தவர்களே. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு இந்த பிளேட்டில் போனாங்க, 250 பேர் செத்தாங்க. அவங்க நரகத்து போனாங்களா பரலோகத்துக்கு போக போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருந்தா பரலோகத்துக்கு போயிருந்திருக்கலாம். அதில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. ஆனால் இயேசு அறியாமல் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு தான் இந்த பாடுபடுது. அவருடைய வருகை ஏன் தாமதமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதுக்காகத்தான் அவர் வருகை தாமதம். ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு வழிகாட்டி வந்து ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் பூமியில் எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகத்தில் என்ன இருக்காதான், அங்கே வந்து என்ன கிடையாது, பொய் பேசுறவங்க இருக்க மாட்டாங்க. வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. தீட்டுள்ளவன் அருவருப்புள்ளவன் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவினுடைய ஜீவ புஸ்தகம், இயேசப்பா பரலோகத்தில் ஒரு ஜீவ புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் உங்க பேர் என் பேர் இருக்கணும். பேரை வந்து கிறுக்கி போட்டுறக்கூடாது. அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இருந்தா தான் அங்க நியாய தீர்ப்புல உங்க பேர் வாசிக்கப்படும். உங்க பேர் இல்லைன்னா நரகத்துக்கு தான். அப்ப நம்ம பேர், உங்க பேர் என் பேர் என்ன செய்யணும், பரலோகத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரு விசுவாசமா சொல்லுங்க. என் பேரு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரு இருக்கு. ஏசப்பா போகும்போது என்ன பார்த்து சொல்லிட்டு போனாரு, பரலோகத்தில் அநேக வாசல் ஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், இந்த பூமியில் ஒழுக்கமாறு, நான் சொல்றபடி கேட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால ஏசப்பா எனக்குன்னு பரலோகத்தில் எனக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. என் பேரில் ஒரு சீட்டு ரிசர்வ் ஆயிருச்சு. என் சீட்டு காலியாக இருக்கு. நான் எப்போ போகிறேனோ அப்போ போய் அந்த சீட்டில் உட்காந்துருவேன். எனக்குன்னு ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை மன்னிச்சு என் மீட்டெடுத்து என்னை பிள்ளையை மாற்றிட்டாரு. என்னை பரலோகத்தின் பிள்ளையை என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்போ நல்லா கவனிங்கம்மா. அந்த பூமியில் என்னதான் உங்களுக்கு காசு பணம் இருந்தாலும் டக்குன்னு ஏதாவது ஒரு பலவீன தாக்குதல் வந்துடுது. அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் மரணம் என்பது கிடையாது, துக்கம் என்பது கிடையாது, வேதனை என்பது கிடையாது, பலவீனம் என்பது கிடையாது, நெருக்கம் என்பது கிடையாது, சஞ்சலம் என்பது கிடையாது, போராட்டம் என்பது கிடையாது, கவலை என்பது கிடையாது. அங்கு பார்த்தால் 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே நம்மளும் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த பூமியில் எத்தனை இன்னல்கள், எத்தனை பாடு, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டத்து மத்தியில் சமாளித்து குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறது என்ன பாடுபட வேண்டியது இருக்கிறது, ஒரு கடன் அடைக்க என்ன பாடுபட வேண்டியது இருக்கிறது, ஒரு நல்லா இருந்த ஒரு மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க, எத்தனை பேர் முன்னாடி விட்டு கேவலமாக பேசுகிறாங்க. இவ்வளோ காரியத்தையும் சந்திச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லி எவனும் இந்த பூமியில் விரும்புறது கிடையாது. நீ நல்லா இருப்ப, வாழ்ந்திருப்ப, அப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் நேருக்கு நேரம் ஒருத்தர் வந்து பேசுனது கிடையாது. எப்படி சம்பாரிச்ச, எப்படி வந்த, எப்படி போன, பரவாயில்லையே, அப்படிதான் கேட்குது ஆள் ஒழிஞ்சு. பரவாயில்ல, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நல்லா இரு, நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு யாராவது வாழ்த்து சொல்கிறத கேட்க முடியாது, காதில் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலன்னு கேட்டால் நம்ம மேலே பொறாமப்படுறாங்க, நம்மளை அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ அது எல்லாமே இந்த பூமியில தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தாலும் ஆனால் உங்களை என்னையும் அவர் கேடகமாக இருந்து அரணு கோட்டமே இருந்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் நம்ம பரலோகத்தின் பிள்ளைகள். ஆமென். அதான் பரலோகத்தில் மரணம் கிடையாதுங்க, அழுகை கிடையாது, கவலை கிடையாது.
இப்போ உங்களை வெளியே வீட்டில் விட்டுட்டோம்னா இப்படி உட்காந்து மூலையில் உட்காந்து என்ன செய்வீங்க? கவலைப்படுவீங்க, நாளைக்கு என்ன செய்வேன், கவலை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அங்கே வந்து இருங்க, அதான் சொல்கிறார், மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் இங்கே. மரணத்தை என்ன செஞ்சிட்டார்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை நம் தகப்பன் இயேசு மரணத்தை விழுங்கிட்டார். மரணத்தை விழுங்கிட்டார். நம்மளுக்கு அகால மரணங்கள் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அகால மரணம் கிடையாது. எனக்கு கடைசி நேரத்தில் இயற்கை மரணம் தான். அப்படி இல்லைன்னா அவர் வரும்போது நான் உயிரோட போயிடுவேன். எனக்கு இங்கே பூமியில் பெட்டி கிடையாது, நான் அவரோட போயிடுவேன். எலியாவை போல, ஏனக்க போல என் கையை பிடிச்சிட்டு அவர் கூட்டி போயிடுவார். அதான் எனக்கு நடக்க போகுது. கொஞ்சம் அதாவது வாயை திறந்த பேசும்போது அப்படி நடந்தால் நடக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. இங்கே இருங்க, நரகத்தை பற்றி ஏகப்பட்ட வசனம் இருக்கிறது. பல்லு கடிக்கிற அங்கே பல்லு இங்கே இருங்க, சாகு நினைச்சாலும் சாங்க முடியாது நரகத்தில். பள்ளி பூரா பாச்சான் தேள் குட்டி சாத்தான் குட்டி பாம்பு எல்லாம் நம்ம மேலே ஊறும். ஐயோ 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 ஏன் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், தப்பிக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதை. அதனால் பரலோகத்துக்கு போகிறதுக்குண்டான காரியத்தை சிந்திங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்குன்னா வழியை என்ன செய்யுங்க? சிந்திங்க. அல்லேலூயா. பாருங்கள், அங்கே வந்து மரணம் கிடையாது, எதுவுமே கிடையாதான். அதனால் என்ன தான் நீங்கள் வந்து எனக்கு வேலை இருக்குது அது இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை விட்டு வேலைக்கு போயிடுறாங்க. பணமாக முக்கியம். கர்த்தரை தேடுங்க. நீங்கள் கர்த்தரை தேடுனா அவரை தேடும்போது கர்த்தரை தேடுவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நீ கர்த்தரை தேடுனா உன் தேவைகள் சந்திக்கப்பட்டுமையா? ஒரு 500 ரூபா சம்பளத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. திருவிருந்த ஆராதனைக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு 500 சம்பளத்துக்கு போகிறீங்க, ஆனால் அடுத்த நாள் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறீங்க. அதனால் கர்த்தர் தேடுவதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செத்தா பரலோகம் போகணும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை மறக்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தரை ஆராதிக்காமல், கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல், கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல், அவரை மகிமைப்படுத்தாமல் நீங்கள் மறந்து எனக்கு வேலை தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம், அவன் தான் முக்கியம், இவன் தான் முக்கியம் போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன மறந்தேன்னா உனக்கு நரகம் உறுதி. கர்த்தரை ஆராதிக்காம துதிக்காம நீ அதுதான் முக்கியம் போனா உனக்கு மரண உறுதி, நரகம் உறுதி. அவரே சொல்லிட்டாரு, தேவனை மறக்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் தயவுசெய்து கர்த்தரை மாற்ற மறந்துடாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அவரை மகிமைப்படுத்துங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்க, அவரை தேடுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். அதனால் வந்து சரி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இப்போ நம்மளாம் யாரு? நம்மளாம் நித்திய ஜீவனை எல்லாம் சொல்லுங்க, நான் நித்திய ஜீவன் அடைவேன். நித்திய ஜீவனை இங்கே செத்தா உயிர் போகாது, நம்ம சரீரம் இங்கே கிடக்க, நம்ம ஆவி அங்கே போயிடும் இலைப்பாறுதலுக்கு. ஓகேங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வந்து நிரந்தரமான ஒரு உயிர் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டால், ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். ஏசப்பாவை எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான், எந்த வகையிலும் கெட்டு போக மாட்டான். ஏன்னா உங்களை கெட விட மாட்டார், உங்களை தப்பு பண்ண விட மாட்டாரு, உன்னை பள்ளத்துக்கு விட மாட்டாரு, பிரச்சனைக்கு விட மாட்டார். காரணம், அவர் அப்பாவாக நம்மளை கரம்பிடித்து நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஏசப்பாவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டானா? கெட்டு போக மாட்டான். என்ன சொல்லுங்க, நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறனால எந்த சூழ்நிலையிலையும் நான் கெட்டு போக மாட்டேன், நான் கெட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்குன்னா நித்திய ஜீவன் என்னது? பரலோகம். ஓகே, நித்திய ஜீவன பரலோகம். அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும். எந்த சூழ்நிலை, எந்த நேரத்தில், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு இயேசப்பா இருக்கிறாங்கிற ஒரு மன உறுதி, ஒரு மன திடர் உங்களுக்கு வரணும். பவுலுடைய சொல்ல, உனக்கு எந்த நாசபோசமோ, எந்த போராட்டமோ, எந்த நெருக்கமோ, இயேசு விட்டு அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியும்னு சொல்லி பவுலுடைய சொல்றாரு. அதே போல எந்த பிரச்சனை, மரண போராட்டம் வரட்டுங்க, ஆனால் இயேசுவின் அன்பை விட்டு உங்களை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், அவர் நம்ம ரட்சகர். ஆமென், அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை நீங்கள் பெற வேண்டும்னா முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை நம்பணும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாம் சொல்லுங்கம்மா, நான் இயேசு விசுவாசிக்கிறனால எந்த சூழ்நிலையும் நான் கெட்டு போக மாட்டேன், நான் கெட்டு போக மாட்டேன். அவர் என் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒன்று இயேசு விசுவாசிக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் அவரை தான் நம்பணும், வேற எதுவும் நம்பக்கூடாது. ஓகே, அடுத்து இன்னொரு வசனம் இருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்க, அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிறீங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற கற்றுக்கூட. அப்போ நிறைய வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அப்போ எது பிரயோஜனமுள்ள வார்த்தை, எது விசுவாசமான வார்த்தை, எது அற்புதமான வார்த்தை, எது அதிசயமான வார்த்தை, எது பாதுகாப்பான வார்த்தை, எது கேடகமான வார்த்தை, எது பலனுள்ள வார்த்தை, எது வெற்றியான வார்த்தை, எது விடுதலையான வார்த்தை, எது சந்தோஷமான வார்த்தை, எது சமாதானமான வார்த்தை, எது உயர்வான வார்த்தை, எது மேன்மையான வார்த்தை என்பதை அலசி ஆராய்ந்து அந்த வார்த்தைகளை மட்டும்தான் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமே தவிர, தேவையில்லாத உலகப்புறமான காரியங்களையும் உலக ஆசாபாசங்களையும் சினிமா படங்களையும், அந்த கதை எப்படி, இந்த கதை எப்படி, இந்த படம் எப்படி, இந்த படம் எப்படி, அவன் இப்படி இவன் இப்படி, அப்படி தேவையில்லாத வீணான வார்த்தைகளை நீங்கள் ஓயாமல் அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கும் போது, ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க மறக்கலாம். ஆனா பரலோகத்தில் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த கிழமையில, இந்த மணி நேரத்துல நீ இப்படி வீணான வார்த்தைகளை பேசி இருக்கிறாய், இப்படி தப்பான வார்த்தை பேசி இருக்கிறாய், இப்படி கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறாய், இப்போது அருவருப்பான வார்த்தை பேசி இருக்கிறாய், அவிசுவாசமான வார்த்தையை நீ பேசி இருக்கிறாய், அதனால உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, இதுக்கு நீ கணக்கு ஒப்புவிச்சு ஆக வேண்டும் என்று இயேசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. மத்தியில் தான் இருக்கிற அதிகாரம், மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீங்க தேவையான மட்டும் தான் பேசணும். மத்திய லூக்காவில் இருக்கு, மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு என்னது? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க பாரு பேசுறீங்க, டக்கு டக்குன்னு பேசி போடுறீங்க, அருவருப்பை பேசி போடுறீங்க, கெட்ட வார்த்தையை பேசிடுறீங்க, நீ விளங்க மாட்டா, உருப்பட மாட்டா, அப்படி இப்படி பேசி போடுறீங்க. ஆனா இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு, இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கு. நான் எந்த பாவம் பண்ணல, எந்த தப்பு பண்ணல, இது பேசுறதுனால என்ன இருக்கு? இல்ல, நீ தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் இப்படிப்பட்ட அவிசுவாசமான தகாத வார்த்தைகளை நீ எப்போது பேசுகிற, இந்த வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு தண்டனை இருக்கிறது. அதனால தான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிங்க பாப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா எப்படி போட்டிருக்கு? யாவையும் குறித்து. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் பேசுகிறது கவனமாக பேசுங்கிறேன். நன்மையை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க, உயர்வை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, கீழானதை பேசாதீங்க, அருவருப்பை பேசாதீங்க, கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. இப்படி பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் வீணான வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதனால தான் யாக்கோப்புல ஒரு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோப்பு 3:2, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக விஷயங்களை தவறுறாங்க. இங்கே நல்லா கவனிங்களேன், நான் யோக்கியமாக வாழ்றேன், பரிசுத்தமாக வாழ்றேன்னு சொல்கிறேன், நல்லது. ஆனால் அநேக விஷயங்களை என்ன செஞ்சு தவறிடுறேன். பாருங்க, எதுல தவறுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அதாவது சொல் தவறக்கூடாது. நல்ல வார்த்தை இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். ஒரு ஊற்றுக்கண்ணில் நல்ல தண்ணியும் வரும், உப்பு தண்ணி வரும்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊற்றுக்கண்ணில் உப்பு தண்ணி வந்தால் உப்பு தண்ணி மட்டும்தான் வரும், நல்ல தண்ணி வராது. அல்லது நல்ல தண்ணி வந்தால் உப்பு தண்ணி வராது. அப்போ அப்படித்தான் கர்த்தர் என்ன செய்ய படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வாய் ஊற்றுக்கண், உருவாக்குற வாய், இந்த வாயில் உருவாக்குறதையும் பேசிக்கிட்டு உருவாகாதையும் பேசக்கூடாது, நடக்கிறதையும் பேசிக்கிட்டு நடக்காதையும் பேசக்கூடாது, இருக்கிறதையும் பேசிக்கிட்டு இல்லாதையும் பேசக்கூடாது. அப்ப எதை பேசணும்? உங்க வாய் நல்லதனி வருகிற ஜீவ ஊற்று. சொல்லுங்க, என் வாய் நல்லதனி வருகிற ஜீவ ஊற்று. என் வாயில கெட்டுப்போன தண்ணி, உப்பு தண்ணி வராது. அநேகர் பயன்படும்படி, அநேகர் குடிக்கும்படி அப்படிப்பட்ட வார்த்தை தான் என் வாயில புறப்பட்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க பூரண புருஷராக வேண்டுமென்றால் நீங்க என்ன என்ன செய்யக்கூடாது? தவறக்கூடாது. சொல்லு வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. மனுஷன் பேசி வீணான வார்த்தை கணக்கு ஒப்பி. அதான் கர்த்தர் சொல்றார் நீதிமொழிகள் 18:20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பு, அவனவன் உதிரி விளைவினால் அவனவன் திருப்தியாவான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 12:16-20.
அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஏசப்பா சொல்றாரு பாருங்க, ஏசப்பா ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இந்த கதையை கேளுங்க. வயக்காட்டை நல்லா விளைஞ்சிருச்சு, நல்லா விளைஞ்சு அவன் சொல்கிறான், அவனுக்கு அவனாவே பேசிக்கிறான். அவனுக்கு, ஏன் ஆத்மாவே, கடைசி காலத்தில் நீ வயசான பிற்பாடு நீ அமைதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு நான் களஞ்சியத்தை கட்டி தானியத்தை என்ன செய்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். நீ நிம்மதியாக படுத்து தூங்கலாம், 3 நேரம் சாப்பிடலாம் தூங்கலாம், 3 நேரம் சாப்பிடலாம் தூங்கலாம். அதனால் ஆத்மாவே நீ கவலைப்படான்னு சொல்லி அவனுக்கு அவனாவே என்ன செய்கிறான், பேசிக்கிட்டு இருக்கான். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கேட்டுவிட்டாரு. கேட்டு என்ன சொல்றாரு? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, அறிவு கெட்டவனே. மதிகேடன் என்ன அர்த்தம்? மதிகேடன் என்ன அர்த்தம்? அறிவு கெட்டவனே. ஓகே, நிறைய பேர் வைரமலையே அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்து அவர் சொல்றாரு, அறிவில்லாதவனேங்கிறார். அடுத்து, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. இப்போ இவன் இந்த மனுஷன் இருக்கான்ல, இவன் வந்து அந்த ஆகாரத்தை தானியத்தை ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம். அல்லது இவன் வாயில் பேசுறது வந்து, அப்பா ஆண்டவர் நல்ல விளைச்சலை கொடுத்துட்டாரு, நான் இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து என்னை பரலத்துக்கு கூப்பிடும்போது நான் அழகாக நான் போயிடுவேன், நிம்மதியாக இருப்பேன் நான். பரலத்தை பற்றி பேசவே இல்லை, அவன் பரலத்தை பற்றி பேசவே இல்லை. அவனுக்கு ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பத்தை குறித்து பேசுகிறான், அவனுடைய ஆத்மாவை குறித்து பேசுகிறான். ஆனால் பரலகம் ஒன்று இருக்குது, அதை அவன் பேசவே மாட்டான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ பரலோகத்தை நினைக்காம, நன்மையை நினைக்காம, கொடுக்கறத நினைக்காம, நீ உன் ஆத்மாவுக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன இல்லை, உன் ஆத்மாக்க களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன. அதனால் இன்னைக்கு நைட்டே உன்னை தூக்கிட்டேனா என்ன செய்வ அப்படிங்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், என்ன தான் கோடியாக பணம் இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஒரு பக்கம் நான் கண்டிப்பாக கடைசியில் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஏசப்பா எனக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு நினப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். அதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு வயசாகத்தான் செய்யும், கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் வரும். அப்போ கடைசியில் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். அப்போ அதை குறித்து நீங்கள் நினைக்கணும், அதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும், அதை நினைக்காமல் இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கமாக நீங்கள் இயேசுவை குறித்து சிந்திக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஐஸ்வர்யம் ஒருத்தர் இருந்தேன், அவன் நன்மை செய்யணுங்கன்னு நினைக்கல, பசியாக இருக்கணும் ஆறு கூட நினைக்கல, செத்தான். எங்கே போனால், நரகத்துக்கு போனால். பார்த்துக்கொள்ளுங்க. பசியாக இருந்த லாசரு ஆபிரகாம் அடிக்கு போனார். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இதெல்லாம் எதுக்கு பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆகணும் அப்படிங்கிறார். ரெண்டாவது, உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொலைசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்போ பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீ தேடு, மேலானவை என்ன செய்ய தேடு. எங்க மேல? ஏசப்பா பரலோகத்தில் என்ன செய்யறாரு, வசித்து கொண்டிருக்கிறார், பிதா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறம் என்ன போட்டிருக்கு? பூமியில் உள்ளவைகளே அல்ல. பூமியில் உள்ளவைகளே அல்ல. இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இப்போ வந்து பூமியில் இருக்கிறதே தேடிக்கிட்டு இருக்க, பூமியில் இருக்கிறதே தேடிக்கிட்டு இருக்க. நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இதெல்லாம் தேவைதான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட வீடு வாங்கிட்டா ஓகே விட்டுருணும், அவ்வளோதான். நகை வாங்கிட்டா ஓகே விட்டுறேன். 24 மணி நேரம் நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், போல்ட்டு வாங்கணும், இன்னொரு வீடை கட்டணும், இன்னொரு இடத்த கட்டணும், அப்படியே அதையே கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுத்துருக்கிறாரா, உன் பிள்ளைகளுக்கு ஆக ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரா, ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பண்ணாக கொடுத்துருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறதுக்குண்டான வழிகள், பரலோகத்துக்கு போகிறதுன காரியங்களை குறித்து தான் நீங்கள் நினைக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, மேலானவே அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பி வளர்ந்து வாசிக்க பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்க இயேசு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப எதை தேட சொல்றாரு? பரலோகத்துல இயேசப்பா இருக்காரு, அவரை நோக்கி பாருங்க, அவரை தேடுங்க அப்படிங்கிறாரு. பரலோகத்தை குறித்து சிந்திங்க அப்படிங்கிறாரு. அடுத்து, பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் இருக்கிறவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளை என்ன செய்யுங்க? நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அர்த்தம் புரியுதாமா? அதாவது எதை சிந்திக்கணும், எதை நினைக்கணும், மேலானவே என்ன செய்யணும், நாடணும், மேலானவே தேடணும். ஓகே, ரைட், ஓகே. இப்போ கவனிங்க, இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, முதல் என்ன பார்த்தோம்? இயேசுவை
விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். ரெண்டாவது என்ன பார்த்தா, தானியத்தை அங்கே சேர்த்து வைக்கிறான். அவன் 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 காரியத்தை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் பரலோகத்தை நினைக்கல, தேவனை நினைக்கல. அவன் ஆத்துமாவுக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவனுக்கு நீ இளைப்பாறு ஆத்துமாவே அப்படின்னு அவனை சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். பரலோகத்தை சிந்திக்கல, இயேசுவை சிந்திக்கல, தேவனை சிந்திக்கல. நமக்கு மேலே ஒருத்தர், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால கர்த்தரை நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தரை மறக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அதனால் கர்த்தரை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அடுத்து இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் என்று அடுத்து எப்படி எனில், மனுஷர்கள் கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க தயவுசெய்து. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பூமியில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். இது ஆயத்தமாகிற ஒரு காலம். ஏன்னா எல்லா உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இயேசு வரப்போகிறாரு. ஆயத்தமாகிற ஒரு காலம். ஆயத்தமாகி கொள்ளுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வாசிங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் கவனிங்க, சின்ன பிள்ளையை கவனிங்க, நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகாரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இதுல மொத்தம் 19 காரியம் இருக்கிறது. எத்தனை காரியம் இருக்கிறது? 19 காரியம் இருக்குது. இந்த 19 காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாச்சாரம் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், குரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியத்தில் யார் ஈடுபடுறாங்களோ, இப்படிப்பட்ட காரியத்தை யார் தலையிடுறாங்களோ அவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது என்று இயேசப்பா சொல்றார். படிச்சது 19 காரியம், இப்ப படிச்சது 9 காரியம். அந்த 19ஐயும் இந்த 9ஐயும் நீங்க இந்த பூமியில செய்யாம வாழணும். இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாம வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த அதிகாரத்தை திருப்பி வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. படித்தது காதில் விழுஞ்சா? படிச்சிங்களா? பகைகள், விரோதங்கள், களியாட்டங்கள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், இதை விட்டு விலக முடியுமா? விலகிடலாமா? பகை, விரோதம். என்னது விரோதம்? ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறது. அவன் எப்படி செஞ்சான், எப்படி செஞ்சான், இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாதுங்க. அப்போ எப்படி தான் இந்த பூமியில் வாழ்றதுன்னு நினைக்கிறீங்களா? வாழணும். பரலோகத்துக்கு போனால் இப்படி தான் வாழணும். அவர் ஒன்றும் கஷ்டமான காரியத்தை ஒன்றும் சொல்லலையே. இந்த மாதிரி காரியத்தை செய்யாது, அவ்வளோதான். இப்படிப்பட்ட செய்கிறவங்க பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறார். ஆமாவா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை பைபிள் சொல்லுகிறது, அன்பார்ந்தவர்களே. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகணும். நல்லா தெரியும், விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால், நீங்கள் வாழ்ந்திருப்பாய், வைந்திருப்பாய், செழித்திருப்பாய், உனக்கு வீடு வரும், ஆஸ்தி வரும், சொத்து வரும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் கவனம் வைங்க. இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க? கவனம் வைங்க. பரலோகத்துக்கு போகணும். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3-ம் அதிகாரம்
12 to 14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் கண்டிப்பா வரப்போது, வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் கரை இல்லாமலும் பிழை இல்லாதவர்களுமா இருந்து சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். எப்படி இருக்கு சொல்றாரு? எப்படி வாழணுமா? கரை 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 இருக்கக்கூடாது. அடுத்து சமாதானத்தோடு கூட தான் அவர் சந்நிதிக்கு என்ன செய்யணும்? வரணும் அன்பார்ந்தவர்களே. அதனால் ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழுங்க என்று அவன் ஏசப்பா சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை என்ன செய்யணும்? அதை நீங்கள் அனுபவிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. பாவத்தில் கடந்தோம், மீட்டு எடுத்துட்டார். சாபத்தில் கடந்தோம், மீட்டு எடுத்துட்டார். ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துட்டார். அந்த மீட்டு எடுத்த அந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு கேட்டால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். எதுக்கு பாவத்தை மன்னிச்சார்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. எதுக்கு மீட்டு எடுத்தார்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. எதுக்கு சமாதானம் கொடுத்தாரு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. முன்னாடி ஏசப்பா சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்னால் பல பாடுகள், பல சாபங்கள், பல பிரச்சனைகள், பல பயங்கள் இருந்தது. ஆனால் ரத்தத்தினால உங்களுக்கு எனக்கும் அவர் விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள். எதுக்கு மீட்டு எடுத்தோம்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு அல்ல, பரலோகத்துக்கு வாழ்வதற்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க? இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் ரத்தத்தால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு ஆளுகை உண்டாயிருக்கிறது. இது எல்லாமே அவர் ரத்தத்தில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? வாங்கி கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை நீங்கள் பூமியில் பயன்படுத்திட்டு கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆமேன். இதைத்தான் ஆவியானவர் சொல்கிறாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு பேச்சு பரலோகத்தின் பேச்சாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.